ஹாய் இட்ஸ் டூரிஸ்டோ. இன்னைக்கான வீடியோல ஒரு ஆம்பிளிஃபையர் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து 2.1 ஆம்பிளிஃபையர் சொல்லுவாங்க. 2 ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்பீக்கர் வந்து 6 இன்ச்சு 8 இன்ச்சு அந்த மாதிரி சைஸ்ல போட்டுக்கலாம். சப்வூஃபர் நீங்க 10 இன்ச்சு 12 இன்ச்சு வரைக்கும் போட்டுக்கலாம். நல்லா ஹெவியா ரெடி பண்ணிருக்கோம் இந்த வீடியோல. இது உங்களுக்கு ப்ளூடூத் இருக்கு, யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்ஸ் இருக்கு, மெமரி கார்டு போட்டுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க டிவில, லேப்டாப்ல எதுல வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்றதுக்கு ஒரு 2500 rupees ஆச்சு. இது நம்ம வீட்லயே ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி ரெடி பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லி தரேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2.1 கேபினெட் ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட் ஒன்று, சப்வூஃபர் சாக்கெட் ஒன்று, ஒரு ஃபேன் டிசி 12 வோல்ட் டிசி ஃபேன் ஒன்று, அப்புறம் இந்த ஆர்சி இன்புட்டு, ஒரு ஃபியூஸு, அப்புறம் ஏசி ஒயர். ஃபர்ஸ்ட் இது பேக் சைடு போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபியூஸ் கேட்ரேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்பீக்கர் சாக்கெட் ஒன்று, ஒரு 12 வோல்ட் டிசி ஃபேன் ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 6RC ஃபீமேல் சாக்கெட் ஒன்று. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பனானா சாக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிட்டிங்ஸ்க்காக இந்த மாதிரி நட்டு, போல்ட்டு, வாஷர், இது ஃபுல் ஃபிட்டிங் கிட்டாவே கிடைக்கும். இது எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மெட்டீரியல்லாம் பேக்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இடத்துல நம்ம போட போறோம். அதனால ஃபேனோட ஒயரை வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி கீழே விட்டுக்கோங்க. இந்த நெட்டு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 6RC பின் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுல இந்த பின்னை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த எக்ஸ்ட்ரா பின்னவை இது இருக்கிற பின்ன இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஷேக் ஆகாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீக்கர் சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பனானா சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கழட்டும் போது எப்படி இருக்குன்னு பார்த்து கழட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 நட்டு இருக்கு, அதை கழட்டின உடனே பிளாக் கலர் வாஷர் 2, நெக்ஸ்ட் நார்மல் ரிங் வாஷர் 2. நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபியூஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேக் சைடு எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இது பாட்டம் புஷ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாட்டம் புஷ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு ஃப்ரண்ட் அக்ரிலிக் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் பிளாக்ல அக்ரிலிக் ஷீட் எடுத்திருக்கேன். இதுக்கு பேக் சைடில் ப்ளூடூத் போர்டு, ஆக்ஸ் பின்னு, யூஎஸ்பி பின்னு இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். இந்த பேனல் வாங்கும் போதே அது கூட ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபிட்டிங் ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ப்ளூடூத் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரேமு. இது இந்த சுவிட்சு 3 சுவிட்சு, ஆக்ஸு, டிவிடி, யூஎஸ்பி சுவிட்சு, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரேமு. இது 2 ப்ளூடூத் போர்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது யூஎஸ்பிக்கு ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த அக்ரிலிக் ஷீட்டில் இருக்கிற இந்த பேப்பரை கிழிச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ப்ளூடூத் போர்டோட ஃப்ரேம் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த 3 சுவிட்சோட ஃப்ரேமும் இதில் காட்டுற மாதிரியே ஃபெவிக்விக் போட்டு நல்லா கிரிப்பாக ஒட்டிக்கோங்க. ஹோல்ஸ் ஒரே மாதிரி மேட்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதில் அந்த டிஸ்பிளேக்கு மேலே ஒரு கண்ணாடி வரும், அதை எடுத்துகிட்டு இந்த பட்டனை எடுத்துகிட்டு இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் உட்காந்துரும். இதில் கொடுத்துருக்க அந்த 2 பீஸை வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த பேனலை இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கேபினெட்டில் பேஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ப்ளூடூத் போர்டு மாட்டிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஆக்ஸ், யூஎஸ்பி, டிவியோட சுவிட்ச் மாட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரில் சுவிட்ச் வரக்கூடிய இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி புஷ் 2 எடுத்துக்கோங்க. சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 4 கண்ட்ரோல்லையும் வால்யூம் கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் மெயின் கண்ட்ரோல், சப்வூஃபர் கண்ட்ரோல், பேஸ் ட்ரிபிள், மொத்தம் 4 கண்ட்ரோல் இருக்குது. கண்ட்ரோலில் மொத்தம் 6 பின் வரும். அதில் சப்வூஃபருக்கு இந்த மாதிரி 3 பின்னும் பெண்ட் பண்ணி ஷார்ட் பண்ணிக்கோங்க. அது சப்வூஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே தனித்தனியாக இருக்கிற பின்னில் 1, 2, 3, அதாவது இன்புட், அவுட்புட், கிரவுண்டு, இந்த கிரவுண்டை மட்டும் 2 கிரவுண்டையும் ஷார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டீரியோ கண்ட்ரோலர். 2 சேனல் வரும், 2 சேனல். மொத்தம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது 3 ஒரு சேனல், பேக்கில் இருக்கிற 3 ஒரு சேனல். இந்த 2 சேனலோட கிரவுண்டை மட்டும் ஷார்ட் பண்ணிக்கோங்க. இது மெயின் வால்யூமுக்கு. இதை வந்து பேஸ் ட்ரிபிள் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 3 பின்னும் செப்பரேட்டாக பெண்ட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பேஸ் ட்ரிபிளுக்கு. இது 2 கண்ட்ரோலும் பேஸுக்கும் 1 ட்ரிபிளுக்கு. இந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாபை ஒர்க்லாம் முடிச்சு கடைசியாக ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த வால்யூம் கண்ட்ரோல் வர இடம் ஃபுல்லாக லைட் வந்து உள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது வெளியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்காக இந்த கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இதில் எந்த கலர் வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கோல்டன் கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். மொத்தம் 3 லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 கண்ட்ரோலுக்கும் ரெண்டு லைட்டு, சென்டரில் இருக்க 2 கண்ட்ரோலுக்கும் காமனாக சேர்ந்து ஒரு லைட்டு. அவ்வளோதான், நம்ம கேபினெட்டோட பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையர் ஒரே வீடியோ ரெடி பண்ண முடியாது, அதனால உங்களுக்கு 2 பார்ட்டா நான் பிரிச்சு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல இதை நம்ம எப்படி அசம்பிள் பண்றது பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you on next video. Bye.